தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்சி. மதங்கள் இல்லை என்றால், மகான்கள் இல்லை என்றால், இந்த அளவுக்கு மனித சமூகம் சீர்திருந்திருக்குமா விரைவில் என்பது வேறு. இப்போதைக்கு அவர்கள் மத குருமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி படிப்படியாக சீர்கேடுகளை உண்டாக்கினார்கள் சுயநலத்திற்காக என்பதும் உலக வரலாறு. ஒரு நாட்டில் இந்த மதத்தை மட்டும் தாக்குகிறீர்களே என்று சொல்லுகிறார்கள். எந்த நாட்டில் எந்த மதம் இருக்கிறதோ, அந்த மதம் குலைந்து இருக்கிறதோ, திசை மாறி போகிறதோ, அந்த மதத்தை அதை சார்ந்தவர்கள் அதை தான் சொல்லுவார்கள், சுட்டி காட்டுவார்கள், திருத்துவார்கள். வருத்தப்பட்டு பயனில்லை, திருத்தப்பட்டு கொண்டு போக வேண்டுமே தவிர, கடவுள் இல்லை என்று சொன்னவங்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் மேல்நாட்டில் உள்ளவர்கள், அதாவது மேலை நாடுகளில் உள்ளவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள்னால் ஒரு சிலர் இல்லை மறுப்பாளர்கள் இருந்தால் அந்த மதத்தை தான் மறுத்த அல்லது இந்த மதத்தில் உள்ள சீர்கேட்டை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்திய நாட்டில் இருக்கும்போது இந்த மதத்தில் இருக்கிற சீர்கேடுகள், வேற்றுமைகள், கொடூரமான சில செயல்முறைகள், இதையெல்லாம் சொல்லணும்னா இங்கே இருக்கிற மதத்தை பற்றி தான் சொல்ல முடியும். எங்கே நம்ம வாழணுமோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். என் வீட்டில் பாம்பு இருக்கிறதென்றால் அதை அடித்துவிட்டு தான் அடுத்த வீட்டை பாம்பை பார்க்கணும். இங்கே இருந்து கொண்டு ஏன் அவனை சொல்லவில்லை இவனை சொல்லவில்லை என்னெல்லாம் அர்த்தமற்ற வாதங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.